மாணவ மணிகள் அனைவருக்கும் எமது அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, இலங்கை கல்வி அமைச்சினாலும் தேசிய கல்வி நிர்வாகத்தாலும் வழங்கப்படுகின்ற தொலைக்காட்சி வாயிலான கல்வி ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லது மாணவர்களே, இரசாயனவியல் பாடப்பரப்பில் காணப்படுகின்ற அலகு 3 தொடர்பான சில விளக்கங்களை உங்களுடன் கலந்தாலோசிக்க வந்துள்ளது. இந்த வகுப்பில் நடைபெற இருக்கின்ற இந்த வகுப்பில் 2020, 2021, 2022 இந்த 3 பிரிவு மாணவர்களும் பங்கெடுக்கலாம். அனைவர்களுக்கும் விளங்கக்கூடிய விதத்தில், புரியக்கூடிய விதத்தில் இந்த அமைப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் 2020 மாணவர்கள் மாத்திரமல்லாது அனைத்து மாணவர்களும், ஏலெவல் ரசாயனவியல் படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் இதனை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற முடியும் என நான் எண்ணுகின்றேன். மாணவர்களே, அலகு 3 இரசாயன கணித்தல் தொடர்பான சில விளக்கங்களை நான் இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். இது பயிற்சிகள் ஊடாக உங்களுக்கு இந்த விளக்கங்களை தரலாம் என எண்ணியுள்ளேன். பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வினா இங்கே தரப்பட்டிருக்கின்றது. எமது ஏலெவல் பாடப்பரப்பில் இரசாயனவியல் தொடர்பான பல பரிசோதனைகளில் இந்த தாக்கம் எங்களுக்கு தேவைப்படும். ஆகவே நீங்கள் விரைவாக இந்த தாக்கத்தை சமப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். தாக்கத்தை சமப்படுத்தும் ஆற்றல் தொடர்பாக கடந்த வகுப்பிலும் உங்களிடம் நாம் கதைத்துள்ளோம். உங்களுக்கு தேவையான சில உதவிகளை வழங்கி இருக்கின்றோம். மாணவர்களே, அவற்றை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். அவற்றில் மேற்கொண்டு சில பயிற்சிகளை செய்திருப்பீர்கள். அந்த பயிற்சிகளின் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என நான் எண்ணிக்கொண்டு இந்த வினாவினுள் செல்லுகின்றேன். இங்கு தாக்கிய அலுமினியம், நைட்ரேட் அயன், ஹைட்ராக்சைடு அயன், வாட்டர். விளைவு AlO2 மற்றும் அமோனியா. நல்லது மாணவர்களை, பாருங்கள், தாக்கிகள் யாரு, விளைவுகள் யார்? தாக்கிகள் 4 இருக்கின்றது, விளைவுகள் 2 காணப்படுகின்றது. இங்கே அலுமினியத்தினுடைய ஒட்சியேட் எண் 0 +3 போய் உள்ளது. ஆகவே இது ஒரு ரிடக்ஸ் ரியாக்ஷன், தாழ்த்தலேற்ற தாக்கம். ஆகவே நாங்கள் ரிடக்ஸ் ரியாக்ஷன் சமப்படுத்தும் முறையில்தான் இதனை நாங்கள் அணுகப் போகின்றோம். அவதானமாக பாருங்கள். இந்த சமப்படுத்தலின் பின்னர் இது தொடர்பாக ஒரு வினாவும் உங்களிடம் கேட்கப்பட இருக்கின்றது. அந்த வினாவுக்கு நீங்கள் இலகுவாக விடையளிப்பதாக இருந்தால், விளங்கி தவறின்றி விடையளிப்பதாக இருந்தால், இந்த சமப்படுத்தல் நுட்பம் மிக அவசியம். இந்த முதலாவது பகுதி எங்களுக்கு தோற்றுவிட்டால் 2வது பகுதியில் எங்களால் புள்ளிகளை பெற முடியாது இருக்கும். ஆகவே இந்த பகுதியை அவதானமாக பாருங்கள் மாணவர்களே. மாணவர்களே, இங்கே பாருங்கள், அலுமினியத்தினுடைய ஒட்சியேட் எண் காட்டப்பட்டுள்ளது 0. அது என்ன விளைவாக வந்துள்ளது? AlO2 அலுமினேட் அயன். அதில் அலுமினியத்தின் ஒட்சியேட் எண் +3. மாணவர்களே, நீங்கள் படித்திருப்பீர்கள், சில மூலகங்களின் ஒட்சியேற்ற எண் எல்லா சேர்வைகளிலும் ஒரே பெருமானம் கொண்டது. புளோரின் எல்லா சேர்வைகளிலும் அது F-. அதனுடைய ஒட்சியேற்ற எண் மாறாது. கூட்டம் 1 மூலகங்கள் +1, கூட்டம் 2 மூலகங்கள் +2, அலுமினியம் +3 மற்றும் நாகம் +2. இவற்றினுடைய ஒட்சியேற்ற எண் எக்காரணம் கொண்டும் எந்த சேர்வைகளிலும் மாறாது. மாறா ஒட்சியேற்ற எண் கொண்ட இனங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. பேரிடல் செய்கின்ற பொழுது இது உங்களுக்கு பெரும் உதவியாக காணப்படும். ஆனால் பெரும்பாலான மூலகங்களின் ஒட்சியேற்ற எண் மாறுபடுகின்ற ஒட்சியேற்ற எண்கள், மாறுபடக்கூடியவன். ஆகவே சில மூலகங்கள் மட்டும் மாறா ஒட்சியேற்ற எண். இவற்றுக்கெல்லாம் விதிவிலக்குகள் காணப்படலாம் மாணவர்கள். ஆனால் எங்கள் பாடப்பரப்பில் இது எங்களுக்கு போதுமான விடயம். நைதரசனுடைய ஒட்சியேற்ற எண் காட்டப்பட்டிருக்கின்றது மாணவர்களை பாருங்கள், +5.
அங்கால் அமோனியா வந்திருக்கின்றது, அதில் காட்டப்பட்டிருக்கின்றது -3. ஆமானவர்களே, இங்குதான் நீங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும். அங்கே பாருங்கள், பூச்சியத்தில் இருந்து அலுமினியத்தின் ஒட்சியேற்ற எண் +3க்கு வருகின்றது. ஆகவே மாற்றம் ஒட்சியேற்ற எண் 3ஆல் கூடியுள்ளது. நைதரசனின் ஒட்சியேற்ற எண் +5 இருந்து -3க்கு வருகின்றது. அதனுடைய ஒட்சியேற்ற எண் 8ஆல் குறைவடைந்துள்ளது. மாணவர்களே, இதில் நான் உங்களுக்கு அதிகம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வகுப்பில் இது தொடர்பாக போதிய அளவு விளக்கங்கள் நாம் வழங்கி இருக்கின்றோம். ஆமாணவர்களே, சமப்படுத்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த +3ஐ நாங்கள் 8ஆல் பெருக்க வேண்டும். இந்த -8ஐ நாங்கள் 3ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கி வந்திருக்கின்ற பெருமானங்களை பாருங்கள். 8 அலுமினியம், 3 NO3-, 8 அலுமினேற்று, 3 அமோனியம். இப்போது ஒட்சியேற்ற எண் மாற்றமடைகின்ற இனங்கள் சமப்படுத்தப்பட்டு விட்டது. அதில் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமானவர்களே, இப்போது மறையேற்றத்தை நாங்கள் சமப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். உங்களுடைய வலது கைப்பக்கம் இருக்கின்ற மறையேற்றங்கள் 8 மறையேற்றங்கள். நேரேற்றங்கள் அங்கு இல்லை. மொத்தமாக 8 மறையேற்றங்கள் அங்கே காணப்படுகின்றது. எங்களுடைய இடது கைப்பக்கமாக இப்போது எத்தனை மறையேற்றங்கள் இருக்கின்றன? 4. ஆகவே கட்டாயம் சமப்படுத்தப்பட்ட ஒரு சமன்பாடில் இடது பக்கம் இருக்கின்ற ஏற்றங்கள் வலது பக்கம் இருக்கின்ற ஏற்றங்களுக்கு நிச்சயம் சமனாக வர வேண்டும். இங்கு சமப்படுத்தப்படவில்லை. நாங்கள் அதை முயற்சி செய்வோம். ஆகவே எங்களுக்கு 5- இடது கை பக்கம் பற்றாக்குறை. ஆகவே அங்கு ஒரு 5- OH- முன்னால் போடுவோம். ஆமானவர்களை போட்டிருக்கின்றோம். அவதானமாக பாருங்கள். இப்போது அந்த பெருக்கல் சமன்பாடு உங்களுக்கு ஒட்சியேற்ற எண்களை பெருக்கி வருகின்ற சமன்பாடு இப்போது காட்டியிருக்கின்றேன். பாருங்கள், இப்போது OH- முன்னால் 5ஐ போட்டுள்ளேன். இப்போது மறையேற்றத்தை பாருங்கள். இடது பக்கம் 8- வலது பக்கம் 8- ஏற்றங்கள் சமன். இனிய அணுக்களை எண்ணி பார்ப்போம். ஐதரசன் அணுக்களை எண்ணி பாருங்கள் மாணவர்களே. உங்களுடைய வலது கை பக்கம் இருக்கிற ஐதரசன் அணுக்கள் 9. உங்களுடைய இடது கை பக்கம் இருக்கிற ஐதரசன் அணுக்கள் 5 மாத்திரமே. ஆகவே 4 ஐதரசன் அணுக்கள் எங்களுக்கு மேலதிகமாக வேணும். ஆகவே நீருக்கு முன்னால் 4ஐ இடுவோம். இப்போது நீருக்கு முன்னால் நாங்கள் 4ஐ இட்டால் ஐதரசன் அது 8ஆக மாறிவிடும். ஏன் மாணவர்களே? ஒரு நீரில் 2 ஐதரசன் இருக்கின்றது. எங்களுக்கு தேவை 4 ஐதரசன்கள் மட்டும். ஆகவே நீருக்கு முன்னால் இலக்கம் 2ஐ இடுவோம். 4ஐ இடுதல் கூடாது, 2ஐ இடுவோம். இட்டால் எங்களுக்கு வருகின்ற தொகை 9 ஐதரசன் இடது பக்கம், வலது பக்கம் 9 ஐதரசன். ஆக்சிஜன் அணுக்களை எண்ணி பாருங்கள். இங்கு 9 ஆக்சிஜன் அணுக்கள், இதில் 5 ஆக்சிஜன் அணுக்கள் 14, நீரில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் மொத்தம் 16. அங்கு அலுமினேற்று அயனில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் 2, அதை 8ஆல் பெருக்கினால் 16. ஆகவே இப்போது சமப்படுத்தல் பூரணமாக சரி. ஆகவே பாருங்கள், இந்த சமன்பாடு மிக அவதானமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 8 அலுமினியம், 3 NO3-, 5 OH- தாக்கமடைந்து எமக்கு 2 நீருடன் தாக்கமடைந்து எமக்கு 8 அலுமினேற்று அயனும் 3 அமோனியாவும் தோன்றுகின்றது. இந்த தாக்கங்கள் உங்களுக்கு மிக இலகுவாக ஞாபகத்தில் நிற்கும் என நான் நினைக்கின்றேன். இப்போது பாருங்கள் மாணவர்களே, ஒரு வினா எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த வினாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? 0.5 மூல் DM-3 100 சென்டிமீட்டர் கனம் சோடியம் நைட்ரேட்டு கரைசல். செறிவென்ன? 0.5 மூல் DM-3. கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். அங்கே என்ன காணப்படுகின்றது? சோடியம் அயனும் நைட்ரேட் அயனும் காணப்படுகின்றது. சிம்பிள். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, 0.6 மூல் DM-3 100 சென்டிமீட்டர் கனம் சோடியம் ஹைட்ரோக்சைடு நீர் கரைசல். NaOH-. இங்கே காணப்படுவது சோடியம் அயனும் OH- அயன்களும். 2.16 கிராம்.
ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். 2.16 கிராம் அலுமினியம் திண்மம் என்பன ஒன்றாக கலக்கப்படுகின்றது. அதாவது ஒரு முகவையினுள் இந்த 3 ரசாயன இனங்களையும் ஒன்றாக சேர்க்கின்றோம். 3 ரசாயன இனங்களையும் நாங்கள் ஒன்றாக இங்கே சேர்க்கின்றோம். முதலாவது வினாவை பாருங்கள். உருவாகும் அமோனியா வாயுவின் STP கனவளவு என்ன? பாருங்கள், உருவாகின்ற அமோனியா வாயுவின் STP கனவளவு யாது? இரண்டாவது என்ன கேட்கிறார்கள்? விளைவு கரைசலில் அலுமினேற்று அயனின் செறிவு யாது? அடுத்தது என்ன கேட்கிறார்கள்? விளைவு கரைசலில் நைட்ரேட் அயனின் செறிவு, ஹைட்ரோக்சைடு அயனின் செறிவு என்ன என கேட்கிறார்கள். அடுத்ததாக விளைவு கரைசலில் சோடியம் அயனின் செறிவு என்ன என்பதுதான் வினா. முதலாவது வினா விளைவு கரைசல் இங்கே விளைவாக உருவாகின்ற அமோனியாவின் STP கனவளவு. இரண்டாவது விளைவு கரைசலில் அலுமினேற்று அயனின் செறிவு. மூன்றாவது விளைவு கரைசலில் காணப்படுகின்ற NO3- OH- இன் செறிவு. நான்காவதாக கேட்கப்பட்டிருக்கின்றது ENOவாக கேட்கப்பட்டிருக்கின்றது விளைவு கரைசலில் Na+ இன் செறிவு. ஆமானவர்களே, இப்போது நாங்கள் வினாக்களுக்கு செல்லுவோம். நீங்கள் இந்த ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது தயவு செய்து அதில் இருக்கின்ற வினாக்கள் இருக்கின்ற முக்கியமான தரவுகளை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்திருப்பது தான் உங்களுக்கு மேற்கொண்டு நாங்கள் செல்லுகின்ற விளக்கங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என நான் எண்ணுகின்றேன். ஆமானவர்களே, முதலாவதாக பாருங்கள். அலுமினியத்தின் மூல் கண்டுள்ளேன். 2.16 கிராமை 27 அலுமினியத்தினுடைய மூலத்தினிவால் பிரித்து கண்டுள்ளேன். எங்களுக்கு வார விடை 0.08 மூல். ஆகவே இந்த தாக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்திய அலுமினியம் 0.08 மூல். சோடியம் நைட்ரேட்டினுடைய மூல் அளவை கண்டிருக்கின்றேன் மாணவர்களே. பாருங்கள், 0.5 மூல் DM-3 செறிவு, 100 சென்டிமீட்டர் கனம், அதாவது 0.1 டெசிமீட்டர் கனம் போட்டுள்ளேன். எங்களுக்கு வார விடை 0.05 மூல். இதுதான் சோடியம் நைட்ரேட்டின் மூலளவு. சோடியம் ஹைட்ரோக்சைட்டின் மூலளவை கண்டுள்ளேன். 0.6 மூல் DM-3, கனவளவு 0.1 டெசிமீட்டர் கனம். ஆகவே வார விடை 0.06 மூல். இந்த நீங்கள் அந்த சோதனை குழாயினுள் அல்லது அந்த முகவையினுள் கலக்கப்பட்ட தாக்கிகளினுடைய மூலளவு இப்போது நாங்கள் கண்டுவிட்டோம். ஆமானவர்களே, அடுத்து இங்கே நிகழுகின்ற தாக்கத்தை பாருங்கள். 8 அலுமினியம், 3 NO3-, 5 OH-, 2 H2O தருவது 8 NaAlO2- + 3 NH3. இது சாதாரண தாக்கம். இங்கே தரப்பட்டது NO3- என்று அல்ல, சோடியம் நைட்ரேட் என்று. இங்கு தரப்பட்டிருப்பது OH- என்று சொல்லவில்லை, NaOH என்று சொல்லியுள்ளார்கள். ஆகவே அதற்கேற்ற மாதிரி நாங்கள் சமன்பாட்டை எழுதியுள்ளோம். பாருங்கள், 8 அலுமினியம், 3 NaNO3, 5 NaOH, 2 வாட்டர், 2 gives 8 NaAlO2 + 3 NH3. இதுதான் எங்களுடைய தாக்க சமன்பாடு, சமப்படுத்தப்பட்ட தாக்க சமன்பாடு. மேலே இருப்பது சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாடு. இதுதான் தாக்க சமன்பாடு. அடுத்ததாக நான் மாணவர்களே, இந்த தாக்கிகள் என்ன அளவில் சேர்க்கப்பட்டுள்ளது என நான் கண்டுள்ளேன். பாருங்கள், அலுமினியம் 0.08 மூல், சோடியம் நைட்ரேட் 0.05 மூல், சோடியம் ஹைட்ரோக்சைடு 0.06 மூல். இதுதான் நாங்கள் அந்த முகவையினுள் சேர்த்த அளவு. மாணவர்களே, இந்த அளவில் நீங்கள் சேர்த்த அனைத்தும் தாக்கத்தில் ஈடுபடுமா? இது நான் நினைக்கிறேன் 2022 மாணவர்களுக்கு தான் இந்த விளக்கம் தருகின்றேன். ஏனைய மாணவர்களுக்கு இந்த விளக்கம் இருக்கும். நீங்கள் தாக்கிகளை சேர்த்தால்
அனைத்து இனங்களும் தாக்கத்தில் பங்கெடுக்குமா? அப்படி நீங்கள் நினைத்தால் அது தவறு மாணவர்களே, அது தவறு. நீங்கள் என்னத்தை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு தாக்கத்திலும் எல்லைப்படுத்தும் தாக்கி யாரு என்பதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாக்கத்தில் எல்லைப்படுத்தும் தாக்கி யாரு, அவரை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் கணக்கு செய்யலாம். எல்லைப்படுத்தும் தாக்கி என்றால் என்ன மாணவர்களே? இப்ப சாதாரணமாக மாணவர்களே ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நீங்கள் தரம் 10, 11 படித்த விடயத்தை யோசித்து பாருங்கள். ஒளித்தொகுப்பு. இந்த ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி அவசியம், கார்பன் ஈராக்சைடு அவசியம், நீர் அவசியம். இப்படி கன விடயங்களை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் சூரிய ஒளியை கூட்டி கூட்டி செல்லுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு மேல் ஒளித்தொகுப்பு கூடாது. ஒளித்தொகுப்பு கூடும், ஒரு அளவுக்கு மேல் கூடாது. விரைவு எக்ஸுக்கு சமாந்தரமாக போகும். நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன்? அங்கு CO2 போதுமான அளவு இல்லை. ஆகவே CO2 அங்கு எல்லைப்படுத்தும் காரணியாக செயற்பட்டுள்ளது. இது உங்களுடைய ஓலவல் பாட பரப்பில் விஞ்ஞான ஆசிரியர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பார்கள், கூறியிருப்பார்கள், விளக்கி இருப்பார்கள். அதனால் தான் அந்த விளக்கத்தை தொட்டு செல்லுகின்றேன். இப்போது மாணவர்களை இங்கு நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு 8 அலுமினியத்தை தாக்குவதற்கு 3 சோடியம் நைட்ரேட் வேண்டும், 5 NaOH வேண்டும், 2 நீர் வேண்டும். இந்த ஊடகத்தில் நீர் போதுமான அளவு காணப்படுகின்றது. ஆம், H2O எக்குவஸ் என்றபடியால் நீர் அங்கு காணப்படுகின்றது. மிக அளவில் அது காணப்படும். எனவே அது எல்லைப்படுத்தும் இனமாக வர முடியாது. பாருங்கள் மாணவர்களே, 0.05 மூல் சோடியம் நைட்ரேட்டை தாக்குவதற்கு எத்தனை அலுமினியம் தேவை? அது நிச்சயமாக 0.08 மூலை விட உயர்வாக இருக்க வேண்டும். ஆனால் இல்லை, அவ்வாறு இல்லை. சோடியம் நைட்ரேட்டை முழுமையாக தாக்குவதற்கு தேவையான அலுமினியம் நீங்கள் சேர்க்கவில்லை. ஆனால் நீங்கள் சேர்த்த அலுமினியத்தை முழுமையாக தாக்குவதற்கு போதுமான அளவு சோடியம் நைட்ரேட் உள்ளது, போதுமான அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு உள்ளது, போதுமான அளவு நீர் உள்ளது. ஆகவே இங்கு அலுமினியம் தான் எல்லைப்படுத்தும் தாக்கி. ஆகவே எந்த ஒரு தாக்கத்திலும் நீங்கள் எல்லைப்படுத்தும் தாக்கி எது என்பதை கண்டுபிடிப்பது அவசியம். ஆமானவர்களே, அந்த எல்லைப்படுத்தும் தாக்கி தாக்கத்தின் முடிவில் இருக்காது, முற்று முழுதாக பங்கெடுத்திருக்கும். விளைவில் அதன் அளவு 0. இவை சாதாரண விடயங்கள். உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள் அல்லது சொல்லுவார்கள், நீங்கள் படித்திருக்கலாம். இந்த விடயமும் நீங்கள் ஓலவெளில் கற்ற விடயங்கள் தான். சாதாரண வகுப்பில், காப்போத்த சாதாரண வகுப்பில் நீங்கள் கற்ற விடயங்கள் தான். கொஞ்சம் சொற்பதங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் விடயம் சின்ன விடயம். இதில் சிக்கல் இல்லை. எல்லைப்படுத்தும் தாக்கி. இந்த தொகுதியில் எல்லைப்படுத்தும் தாக்கி அலுமினியம். மேற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்ற சில பயிற்சி வினாக்களிலும் இதை பற்றி நான் கதைப்பேன். ஆகவே இப்போது இதை நிறுத்திக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு செல்லுவோம். மாணவர்களை அவதானமாக பாருங்கள். இங்கு அலுமினியம் 0.08 மூல், அதுதான் எல்லைப்படுத்தும் தாக்கி. மாணவர்களே, இங்கு சேர்த்த அலுமினியம் முழுவதும் தாக்கத்தில் ஈடுபடுகின்றது. 0.08. அதன் மீதி 0 புரிஞ்சிருக்கும் என நான் நினைக்கின்றேன். NaNO3 0.05 மூல் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். ஆனால் தாக்கத்தில் பங்கெடுக்க போறது 0.03 மூல். இது கூட சில மாணவர்களுக்கு சொட்டு சிரமமாக இருக்கலாம். பாருங்கள், சொற்ப சிரமமாக இருக்கலாம். பாருங்கள், 8 அலுமினியத்துக்கு 3 வேணும். 8க்கு 3 தான் பீசமானம். அது 8 என்றால் இது 3. ஆகவே 0.08 என்றால் இது 0.03 இருக்க வேண்டும். அந்த விகிதம் சரியா மாணவர்களே? நீங்கள் இந்த ஆரம்ப அளவை வைத்து குழம்ப வேண்டாம். ஆகவே மீதி
0.02 மூல். நல்லது மாணவர்களே. சோடியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு செல்லுவோம். நீங்க சேர்த்த அளவு 0.06 மூல். ஆனால் அங்க இருக்க போறது, தாக்கமடைய போறது 0.05 மூல். ஏன் மாணவர்களே? P சமானம் 8க்கு 5. ஆகவே 0.08க்கு 0.05. ஆகவே அதில் மீதியாக இருக்க போறது 0.01 மூல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அலுமினியம் இல்லை, 0. சோடியம் நைட்ரேட்டு 0.02 மூல். சோடியம் ஹைட்ரோக்சைட்டு 0.01 மூல். இது எங்களுடைய தாக்கிகள் தொடர்பான விளக்கம். இப்போது மாணவர்களே விளைவுகளுக்கு செல்லுவோம். மாணவர்களே விளைவு சோடியம் அலுமினேட் அமோனியா. பாருங்கள் மாணவர்களே, சோடியம் அலுமினேட் ஆரம்பத்தில் 0, அமோனியா 0. உருவாகி இருக்கிற சோடியம் அலுமினியம் 0.08 மூல். ஏன் மாணவர்களே? 8 அலுமினியம் தாக்கம் அடைந்தால் 8 சோடியம் அலுமினேட் வரும். உருவாகி இருக்கிற அமோனியா 0.03 மூல். சோ எங்களுக்கு விளைவாக வருகின்ற சோடியம் அலுமினேட் 0.08 மூல். விளைவாக வருகின்ற அமோனியா 0.03 மூல். மாணவர்களே, இந்த பயிற்சி வினாக்களை நீங்க செய்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அட்டவணை நிச்சயம் நீங்கள் தவறின்றி விரைவாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். தேவையற்ற விடயங்களை விடுங்கள். தேவையான விடயங்களை மட்டும் கருதி இவற்றை நீங்கள் நிரப்பிக்கொள்வது மிக மிக அவசியம். நீங்கள் அப்படி செய்கின்ற அந்த செய்முறை தாளை உங்கள் விடைத்தாளுடன் நிச்சயமாக இணைக்க வேண்டும். விடைக்குரிய நம்பர் இட்டு, விடைக்குரிய இலக்கத்தை இட்டு இந்த விடைத்தாளில் இந்த அட்டவணையை நீங்கள் பிரதி செய்வதன் மூலம் உங்களுக்கு பூரண புள்ளிகளை பெற முடிவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். வெறுமனே வேறு ஒரு தாளில் செய்து அதை வீசிவிட்டு வர வேண்டாம். உங்கள் விடைத்தாளில் அந்த இலக்கத்துக்குரிய விடையுடன் இந்த தாளும் இணைக்கப்பட்டிருப்பது அவசியம். இது பெரிதாக ஒரு செயல்முறையாக செய்ய வேண்டாம். நீங்கள் விடையெழுதுகின்ற தாளிலேயே தொடர்ச்சியாக இதை செய்யுங்கள் என்பதுதான் எனது அறிவுரை. மாணவர்களே, இப்போது எங்களுடைய வினா தொடர்பான ஒரு பிரேம், ஒரு சட்டகம் எங்களால் இடப்பட்டிருக்கின்றது. இனி வினாவினுள் செல்வது எமக்கு சிரமமாக இருக்காது என நான் எண்ணுகின்றேன். வினா அமோனியாவின் எஸ்டிபி கனவளவு என்ன? மாணவர்களே, அது என்ன? எஸ்டிபி என்பது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர், நியம வெப்ப அமுக்கம். சில நேரம் உங்களுடைய வினா பத்திரத்தில் நியம வெப்ப அமுக்கம் NVA என்று கூட போடுவார்கள். நீங்கள் எவ்வாறு போட்டிருந்தாலும் அந்த விளக்கத்தை விளங்க வேண்டும். இந்த நியம நிபந்தனையில், நியம வெப்பநிலை அமுக்கத்தில், எஸ்டிபியில் 1 மூல் வாயு அடைக்கின்ற கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். மாணவர்களை, இது அலகு. நாளில் நீங்கள் கற்கின்ற ஒரு விடயம். நீங்கள் அங்கு தெளிவாக இதை படிப்பீர்கள். 1 மூல் அளவான வாயு நியம நிபந்தனையில் அடைக்கின்ற கனளவு 22.4 டெசிமீட்டர் கனம். இந்த பெருமானம் இல்லாது விட்டால், சாதாரணமாக 1 மூல் வாயு நியம நிபந்தனையில் 40 டெசிமீட்டர் கனம் இடத்தை அடைக்கின்றது என்பதால், அவ்வாறு ஒரு தரவு உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் அதன் பொருள் அந்த வாயு லட்சிய வாயு அல்ல. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக லட்சிய சமன்பாடுகளை போட்டு அந்த கணக்கை உங்களால் தீர்க்க முடியாது. மாணவர்கள், வாயு லட்சிய நடத்தையை காட்டும் என்றால் 1 மூலின் கனவளவு நிச்சயம் 22.4 டெசிமீட்டர் கனம். இந்த வினாவில் அமோனியாவின் எஸ்டிபி கனவளவு என்ன என கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு எடுகோள் எடுப்போம். இந்த எஸ்டிபி நிபந்தனையில் அமோனியா வாயு லட்சிய நடத்தையை காட்டும். எனவே அதன் மூலர் கனவளவு
22.4 என நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கு உருவாகின அமோனியா மூல் நாங்கள் கணித்த நாங்கள் 0.03 மூல். அதை 22.4 பெருக்க வேண்டும். மாணவர்களே, வரும் விடை 0.672 டெசிமீட்டர் கனம். ஆகவே இந்த தாக்கத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட அமோனியாவின் எஸ்டிபி கெனால் அளவு இப்போது உங்களுக்கு தெரியும் 0.672 டெசிமீட்டர் கனம். புரியுதா மாணவர்களே? செயல்முறைகளை தயவு செய்து நீங்கள் செய்து காட்டுவது மிக அவசியமானது. அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். எங்களிடம் என்ன கேட்டிருக்கிறார்கள் மாணவர்களே? அலுமினேட் அயனின் செறிவு யாது? அலுமினேட் அயனின் செறிவு எங்களுக்கு விளைவாக வர வேண்டுமாக இருந்தால், விடையாக வர வேண்டுமாக இருந்தால், அலுமினேட் அயன் எத்தனை மூல் இங்கு உருவாகியது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். கரைசலின் கனவளவு என்ன என்பது எங்களுக்கு புரிய வேண்டும். இரண்டும் எங்களுக்கு தெரியும். அலுமினேட் அயனின் மூல் 0.08 மூல், கரைசலின் கனளவு 0.2 டெசிமீட்டர் கனம். சில மாணவர்கள் கேட்கலாம், கரைசலின் கனவளவு எங்களுக்கு தரவில்லை, எப்படி நாங்கள் 0.2 மூல் 0.2 டெசிமீட்டர் கனம் என கூறுவது? இது அவர்கள் தந்திருக்கிறார்கள் மாணவர்களே. பாருங்கள், சோடியம் நைட்ரேட் 100 சென்டிமீட்டர் கனம், சோடியம் ஹைட்ரோக்சைடு 100 சென்டிமீட்டர் கனம். ஆகவே மொத்தம் 200 சென்டிமீட்டர் கனம். ஆகவே அது டெசிமீட்டர் கனத்துக்கு மாற்றப்படுமாக இருந்தால் 0.2 டெசிமீட்டர் கனம். ஆகவே அலுமினேட் அயனின் மூல் 0.08 மூல், கனவளவு 0.2 டெசிமீட்டர் கனம். ஆகவே எங்களுக்கு கிடைக்கும் விடை 0.4 மூல் DM-3. இதுதான் இங்கு கிடைக்கின்ற அலுமினேட் அயனுடைய செறிவு. அடுத்த வினா மாணவர்களே, கரைசலில் காணப்படுகின்ற NO3- செறிவு என்ன, OH- செறிவு என்ன என்பது எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா. மாணவர்களை பாருங்கள், நைட்ரேட் அயனின் மூல் 0.2 மூல். இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். தாக்கத்தின் முடிவில் மீதமாக இருக்கின்ற நைட்ரேட்டு அயன், தாக்கம் அடையாது இருக்கின்ற நைட்ரேட்டு அயன், அதை நீங்கள் இட வேண்டும். கனவளவு 0.2 டெசிமீட்டர் கனம். ஆகவே விடை 0.1 மூல் DM-3. இதே போன்று OH- அளவு என்ன? 0.01 மூல் மீதமாக காணப்படுகின்றது. கனவளவு 0.2 டெசிமீட்டர் கனம். ஆகவே விடை 0.05 மூல் DM-3. 0.05 மூல் DM-3. மாணவர்களே, சோடியம் அயனின் செறிவு என்ன என்பது எங்களிடம் கேட்கப்பட்டுள்ள வினா. சோடியம் அயனை அவதானமாக செய்ய வேண்டும். சோடியம் அயன் தாக்கத்தில் பங்கெடுக்கவே இல்லை. அவதானமாக யோசித்துக் கொள்ளுங்கள். தாக்கிகளில் இருக்கின்ற சோடியம் அயன்கள் அனைத்தும் விளைவுகளிலும் காணப்படும். அதில் என்ற வேறுபாடும் இல்லை. தாக்கத்திற்கு சோடியம் அயன் எவ்வாறு கிடைத்தது சிந்தித்து பாருங்கள். இலகுவான விடயம். எவ்வாறு வந்து சேர்ந்திருக்கும் சோடியம் அயன்கள்? ஒன்று, சோடியம் நைட்ரேட்டில் இருந்து வந்தது. அடுத்தது சோடியம் ஹைட்ரோக்சைடில் இருந்து வந்தது. ஒன்று சோடியம் அலுமினேட்டில் இருந்து கிடைத்தது. அடுத்தது சோடியம் ஹைட்ரோக்சைடில் இருந்து கிடைத்தது. சோடியம் அலுமினேட் 0.05 மூல், சோடியம் ஹைட்ரோக்சைடு 0.06 மூல். இரண்டையும் கூட்டவன் ஒரு சோடியம் அலுமினேட் ஒரு சோடியம் அயனை தரும், ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு சோடியம் அயனை தரும். ஆகவே 0.05 மூல் சக 0.06 மூல். கன அளவு 0.2 மூல் டெசிமீட்டர் கன. ஆகவே விடை 0.55 மூல் DM-3. சிம்பிள் ஆன்சர். சோடியம் அயனின் செறிவு கிடைத்து விட்டது. மாணவர்களை, இலகுவாக அந்த விடைகளை நாங்கள் பெற்றிருந்தோம். நிச்சயமாக அந்த விடையை நீங்கள் தவறின்றி பெறுவதாக இருந்தால், விரைவாக பெறுவதாக இருந்தால்,
நிச்சயம் உங்களுக்கு அந்த அட்டவணை மிக அவசியம் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களை, இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வினா தரப்பட்டுள்ளது பாருங்கள். திணிவு வழி 20% எதனால் C2H5OH அதை கொண்ட எதனால் நீர் கரைசல், எதனால் நீரினுள் கரைத்து வருகின்ற கரைசல், அதன் திணிவு 0.02 கிலோகிராம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 0.02 கிலோகிராம். ஆகவே திருப்பி சொல்லுகின்றேன், 20% W/W கொண்ட எதனால் C2H5OH காணப்படுகின்றது. அது எதனாலில் கரைக்கப்பட்டிருக்கின்ற கரைசல், எதனாலின் நீர் கரைசல், அதன் திணிவு 0.2 கிலோகிராம். 0.2 கிலோகிராம். அதில் காணப்படும் ஐதரசன் அணுக்களின் மொத்த எண்ணிக்கை என்ன என்பது கேள்வி. கரைசலின் திணிவு 0.2 கிலோகிராம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, பாருங்கள், இங்கு யாரு காணப்படுகின்றார்? எதனால் காணப்படுகின்றார்? அதனுடைய மூலர் திணிவு உங்களுக்கு தெரியும், 46 கிராம் மூல் -1 காட்டப்பட்டிருக்கின்றது. அவதானமாக பாருங்கள். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எதனாலினுடைய திணிவு வழி சதவீதம் தெரியும், 20%. 100 கிராம் கரைசலாக இருந்தால் 20 கிராம் எதனால் அங்கு இருக்கும் என்பதுதான் அதன் கருத்து. கரைசல் நீரும் எதனாலும் சேர்ந்து 100 கிராமாக வந்தால் அதுதான் கரைசலின் திணிவு. அப்போது எதனால் 20 கிராமாக இருக்கும். இப்போது கரைசலின் மொத்த திணிவு என்ன? 0.2 கிலோகிராம். மாணவர்களே, 200 கிராம். ஆகவே விடை என்ன? கரைசலில் எதனாலின் திணிவு 40 கிராம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு? 40 கிராம். ஆகவே எதனாலின் மூலளவை கணியுங்கள். 40ஐ 46ஆல் பிரிக்க வேண்டும். வரும் விடை 0.87 மூல். கரைசலின் திணிவு 200 கிராம். எதனாலின் சதவீதம் 20%. ஆகவே அந்த நீங்கள் எடுத்த 200 கிராம் கரைசலில் எதனாலின் மூலளவு 0.87 மூல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கேட்ட வினா என்ன வினா என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஆகவே கேட்கப்பட்ட வினா 0.87. ஆகவே முதலாவது விடை எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். முதலாவது விடையை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். மாணவர்களே, விடையை நாங்கள் செய்கின்ற பொழுது வருகின்றது எங்களுடைய ஆன்சர் பிழை என இங்கே கூறப்படுகின்றது. ஏதோ தவறு இருக்கின்றது போல் இருக்கின்றது. அவதானமாக பார்ப்போம். எதனாலின் மூல் 46 எல்லாம் நாங்கள் சரியாக செய்திருக்கின்றோம். கேட்கப்பட்டது அங்கே இருக்கின்ற அணுக்களின் தொகை. நாங்கள் 0.87 மூல் என்று போட்டு விட்டோம். ஆகவே அது தவறு. எனவே நாங்கள் அவகாதுரோ இலக்கத்தால் பெருக்குகின்றோம். பெருக்கி நாங்கள் அதை பிரதியிடுவோம். இப்போது பாருங்கள் மாணவர்களே, விடை 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. 2வது விடையை நான் தெரிவு செய்கின்றேன். என்ன கூறப்படுகின்றது? தவறு. உங்களுடைய விடை பிழை. மாணவர்களை மீண்டும் முயற்சி செய்வோம். நாங்கள் விட்ட தவறு அங்கு காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை. ஆகவே நாங்கள் செய்து ஐதரசன் அணுக்களின் தொகை எவ்வளவு என்று பார்ப்போம். எதனால் C2H5OH 6 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 6ஆல் பெருக்க வேண்டும். 6ஆல் பெருக்குகின்றோம். வார விடை கிடைக்கின்றது. 3வது விடை பொருத்தமானது. 3வது விடையை தெரிவு செய்கின்றோம். அதுவும் பிழை. எனவே நாங்கள் எங்கேயோ பிளவிட்டிருக்கின்றோம். திருப்பி பார்ப்போம். மாறுங்கள் மாணவர்கள், நீங்கள் விட்ட தவறுகளை சற்று யோசிச்சு பாருங்கள். எதனாலினுடைய மூளை நீங்கள் பிரதியிட்டீர்கள். அது அவர்கள் முதலாவது விடையை தந்தார்கள். நீங்கள் தவறுதலாக எடுத்த விடையும் அவர்களின் விடையும் ஒத்திருப்பதால் நீங்கள் யோசிக்காமல் முதலாவது விடையை கீறினீர்கள். தவறு. அடுத்து ஒரு சின்ன தவறை விட்டு
முதலாவதாக நாங்கள் பெரும் தவறு, அந்த தவறை கொஞ்சம் திருத்தினோம், ஆனால் தவறு பூரணமாக்கப்படவில்லை. மூன்றாவது விடையை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது இரண்டாவது விடையாக அதை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் விடையை கீறிவிட்டோம். நீங்கள் தவறுதலாக முயற்சி செய்வதால் கிடைக்கும் விடையை அவர்கள் சுட்டிக்காட்டி உங்களை தவறாக கைட் பண்ணுவார்கள், வழிப்படுத்துவார்கள். ஆகவே மாணவர்கள் அவதானமாக இருங்கள். அடுத்ததாக நாங்கள் போக இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், எதனால் நீர் கரைசல் என்றால் என்ன? ஐதரசன், அங்கே நீர் காணப்படுகின்றது, எதனால் காணப்படுகின்றது. எதனால் நீர் கரைசல் என்பது அங்கே நீர் காணப்படும், எதனால் காணப்படும், நீரும் உள்ளது. கேட்கப்பட்ட வினா என்ன? எதனால் நீர் கரைசலில் 0.2 கிலோகிராம் எதனால் நீர் கரைசலில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை. எதனாலில் எவ்வளவு ஐதரசன் இருக்குன்னு கேட்கவில்லை, அந்த கரைசலில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை. ஆமானவர்களே, ஐதரசன் அணுக்கள் எதனாலிலும் காணப்படுகின்றது, நீரிலும் காணப்படுகின்றது. ஆகவே எதனாலில் இருக்கும் ஐதரசனும் காணப்பட வேண்டும், நீரில் ஒளித்திருக்கின்ற ஐதரசனும் காணப்பட வேண்டும். இதுதான் நீங்கள் விட்ட தவறு. இந்த முயற்சியை அதிகளவு மாணவர்கள் செய்கின்றார்கள். தவறுதலாக நாங்கள் செய்து இட்டு செல்லுகின்ற பொழுது, தப்பான வழியில் செல்லுகின்ற பொழுது அங்கே எங்களுக்கு சரியான மாதிரி ஒரு விடை இருக்கும், அதை நாங்கள் தெரிவு செய்வோம். நாங்கள் விடை அளித்து போட்டு வருவோம், மேற்கொண்டு எங்கள் தவறை நிவர்த்தி செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம், சரியான விடை கொடுத்து விட்டாச்சு என்று வருவோம், ஆனால் விடை தவறு. எனவே மாணவர்கள், இவ்வாறான சந்தர்ப்பத்தை நீங்கள் அவதானமாக அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. இது சரியான ஒரு முறையில் உங்களுக்கு சில விளக்கங்களை தந்திருக்கும் என நான் எண்ணுகின்றேன். நீர் 20% இருந்தால், எதனால் 20% இருந்தால் நீர் 80%. கரைசலின் திணிவு 0.2 கிலோகிராம் 200 கிராம். ஆகவே எதனால் 40 கிராம், நீர் 160 கிராம். எதனாலின் மூல் கண்டிருக்கின்றேன் 0.870 மூல். அங்கே வருகின்ற நீரினுடைய மூல் 8.889 மூல். அன்னளவாக 9 மூல் நீர் அங்கே காணப்படுகின்றது. எதனாலின் மூல் 0.87 மூல், நீரினுடைய மூல் 8.889 மூல். ஆமானவர்களே, பாருங்கள் ஐதரசன் அணுக்களின் தொகை. எதனாலில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை 6ஆல் பெருக்கப்படுகின்றது. நீரில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை 2ஆல் பெருக்கப்படுகின்றது. ஆகவே மொத்த விடை எங்களுக்கு கிடைக்கின்றது 22.998 தர 6.022 தர 1023. கிட்டத்தட்ட 23 தர 6.022 தர 1023. ஆம், ஐதரசன் அணுக்களின் தொகை கிடைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், எதனாலின் மூல் தர 6. ஒரு எதனால் மூலக்கூறில் 6 ஐதரசன் அணுக்கள் காணப்படுகின்றது. ஒரு நீர் மூலக்கூறில் 2 ஐதரசன் அணுக்கள் காணப்படுகின்றது. எனவே எதனாலின் மூல் 0.87 தர 6. ஐதரசனில் காணப்படுகின்ற, நீரில் காணப்படுகின்ற ஐதரசன் அணுக்களின் தொகை 8.889 தர 2. அவ்வளவும் அவகாட்ரோ மாறிலியால் பெருக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுடைய இறுதி விடை மாணவர்களே, சிந்தித்து பாருங்கள், பொருத்தமான விடை 4வது விடையாக இருக்கலாம், இல்லை இருக்க வேண்டும். மாணவர்களே, யோசித்து பாருங்கள். 4வது விடையை நாங்கள் இப்போது தெரிவு செய்திருக்கின்றோம். அவர்கள் என்ன பெறுவரை தருகிறார்கள் என்று பாருங்கள். யூ ஆன்சர் இஸ் கரெக்ட். உங்களுடைய விடை திருத்தமான விடை. ஆகவே ஆன்சர் ஓகே. நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். இந்த வினாவை நீங்கள் செய்கின்ற பொழுது, முதல் வினாவை செய்கின்ற பொழுது ஒரு பயிற்சி, உங்களுக்கு சில விளக்கங்கள் தெளிவாக வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவ்வாறான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டியிருந்தேன். அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இப்போது அடுத்த வினா கிட்டத்தட்ட அதே வினா போன்றது தான். ஆகவே இந்த வினாவுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். அவதானமாக பாருங்கள். இப்போது சுக்ரோஸ்
C12H22O11. அது எதில் கரைக்கப்பட்டிருக்கின்றது? எதனோலில் கரைக்கப்பட்டிருக்கின்றது. பழமையாக நாங்கள் நீரில் தான் கரைப்போம், இங்கு எதனோலில் கரைத்திருக்கின்றோம். இது ஒரு கற்பனை ரீதியான வினா மாணவர்களே. நீங்கள் பரிசோதனை ரீதியாக, செயல்முறை ரீதியாக இப்படி ஒரு கரைசலை தயாரிப்பது கடினம். இது ஒரு கொள்கை ரீதியான ஒரு விளக்கத்திற்காக இந்த உதாரணம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். எதனோல் இங்கு கரைப்பான், சுக்குரோசு இங்கு கரையம். இங்கு நீர் இல்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தசம் ஒரு கிலோகிராமில் காணப்படும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை மூலில் கணிக்க சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. கேட்கப்பட்டிருப்பது கார்பன் அணுக்களின் தொகை மூலில், ஐதரசன் அணுக்களின் தொகை மூலில், ஆக்சிஜன் அணுக்களின் தொகை மூலில். எங்கே காணப்படுவது? அந்த கரைசலில். என்ன கரைசல்? எதனோல் கரைப்பானாக செயற்படுகின்ற, சுக்குரோசு கரையமாக செயற்படுகின்ற அந்த கரைசல். அந்த கரைசலின் அமைப்பு என்ன? சுக்குரோசு 10%, ஆகவே எதனோல் 90%. ஆகவே அந்த கரைசலின் அமைப்பு சுக்குரோசு 10%, எதனோல் 90%. நல்லது மாணவர்களே, பாடத்துக்கு செல்லுவோம். பாருங்கள், முதலாவதாக நான் சுக்குரோசினுடைய தரவுகளை நிரற்படுத்தி இருக்கின்றேன். அடுத்து எதனாலின் தரவுகளை நிரற்படுத்தி இருக்கின்றேன். சுக்குரோசினுடைய மூலர் திணிவு 342 கிராம் மூல் -1. எதனாலின் மூலர் திணிவு 46 கிராம் மூல் -1. அதன் திணிவு 10 கிராம், 90 கிராம். மூலளவு 0.029 மூல், 1.957 மூல். 0.029 மூல், 1.957 மூல். நீங்கள் 10ஐ 342 பிரிக்க வேண்டும், 90ஐ 40 பிரிக்க வேண்டும். இவை உங்களுடைய தரவு. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த 100 கிராம் கரைசலில் காணப்படுகின்ற எதனோல் 0.029 மூல். அங்கே காணப்படுகின்ற சுக்ரோஸ் 0.029 மூல். அங்கு காணப்படுகின்ற எதனால் 1.957 மூல். சுக்ரோஸ் 0.029 மூல். அங்கு இருக்கின்ற எதனால் 1.957 மூல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்கப்பட்ட வினா என்ன மாணவர்களே? இலகுவான வினா. கேட்கப்பட்டிருக்கிறார்கள் கார்பன் அணுக்களின் தொகை. முதல் கார்பன் அணுக்களின் தொகையை நாங்கள் யோசிப்போம். எத்தனை மூல் பாவித்திருக்கிறார்கள்? சுக்ரோசு 0.029 மூல். எதனால் பாவிக்கப்பட்டிருக்கிறது? 1.957 மூல். ஆமாணவர்களே, ஒரு சுக்ரோசு மூலக்கூறில் எத்தனை கார்பன் அணுக்கள் காணப்படுகின்றது? C12H22O11. ஆகவே 12 கார்பன் அணுக்கள் இருக்கின்றன. ஆகவே அது 12ஆல் பெருக்கப்பட வேண்டும். ஒரு எதனோலில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கின்றது? 2, C2H5OH. ஆகவே நான் அதை 2ஆல் பெருக்குகின்றேன். சுக்ரோசின் மூலளவை 12ஆல் பெருக்குகின்றேன். எதனோலின் மூலளவை 2ஆல் பெருக்குகின்றேன். விடை எங்களுக்கு கிடைக்கின்றது 4.262 மூல். நீங்கள் 4.26 மூல் என்று குறிப்பிடலாம். புரிந்திருக்கும் மாணவர்களே. அடுத்து என்ன கேட்கிறார்கள்? ஐதரசன் அணுக்களின் தொகை என்ன என கேட்கிறார்கள். மூலளவு தெரியும், சுக்ரோசினுடையது 0.029 மூல். அதை நான் 22ஆல் பெருக்குகின்றேன். காரணம் C12H22 22 ஐதரசன் அணுக்கள் ஒரு சுக்ரோசு மூலக்கூறில் காணப்படுகின்றன. ஆகவே 22ஆல் பெருக்குகின்றேன். எதனாலின் மூல் 1.95 மூல்.
அதை நான் 6ஆல் பெருக்குகின்றேன். ஏன்? ஒரு எதனோல் மூலக்கூறில் 6 ஐதரசன் அணுக்கள் உள்ளன. மொத்த விடை எங்களுக்கு கிடைக்கின்றது 12.38 மூல். இப்போது ஆக்சிஜன் அணுக்களுக்கு செல்லுங்கள். அங்கே எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது? நல்லது மாணவர்கள், சுக்ரோஸின் மூல் அளவை அவதானியுங்கள். 0.029 மூல். அதை நான் 11ஆல் பெருக்கி உள்ளேன். C12H22O11 11ஆல் பெருக்கி உள்ளேன். எதனாலின் மூல் அளவு 1.957 மூல். அதை நான் 1ஆல் பெருக்கி உள்ளேன். எங்களுக்கு மொத்தமான விடை 2.276 மூல். ஆகவே இந்த கலவையில் 1 கிலோகிராம் திணிவுடைய சுக்ரோஸை எதனோலில் கரைத்து பெறப்பட்ட அந்த கரைசலில் 10% திணிவு வழி செறிவுடைய அந்த கரைசலில் காணப்படும் கார்பன் 4.262 மூல், காணப்படும் ஐதரசன் அணுக்கள் 12.38 மூல், காணப்படும் ஆக்சிஜன் அணுக்கள் 2.276 மூல். இலகுவான விடை. முதலாவது விடை உங்களுக்கு நான் தவறான வழிகளை செய்யக்கூடாது என்பதால் சுட்டி காட்டியிருக்கின்றேன். நீங்களும் அந்த முயற்சியில் இறங்க வேண்டாம். நீங்கள் அவதானமாக நேரடியாக சரியான விடை எடுக்க முயற்சி செய்யுங்கள். எனவே 2வது விடைதான் நேரடியாக அணுக்களை கண்டுபிடிக்கின்ற முறை. இந்த முறைதான் நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். நல்ல விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன் மாணவர்களை, பார்த்துக் கொள்ளுங்கள். கரைசலில் காணப்படுகின்ற அணுக்கள் என்ன, கரைசலில் காணப்படும் ஐதரசன் அணுக்கள் என்ன, அவ்வாறு உங்களை கேட்டிருந்தால் அந்த கரைசலில் இருக்கின்ற எல்லா இனங்களும் சுட்டிக்காட்டப்படுவது அவசியம் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அங்கே ஐதரசன் அணுக்கள் கரையங்களில் எவ்வளவு காணப்படுகின்றது, கரைப்பானில் எவ்வளவு காணப்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்தி இந்த கணக்கை நீங்கள் செய்கின்றனர். அநேகமாக இவ்வாறான வினாக்கள் பல்வேறு வினாக்களில் கிடைக்கின்றது, காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிகளவான மாணவர்கள் தவறுதலான விடைகளை பெறுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதனால் தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்காக தொட்டு சென்றுள்ளேன். நல்லது மாணவர்களே, இன்னும் ஒரு வினா உங்களுக்கு தரப்படுகின்றது, அவதானமாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாயுக்கலவை தந்திருக்கிறார்கள். அந்த வாயுக்கலவையில் காணப்படுகின்ற ஆகன் வாயுவினுடைய அடக்கம் 32 ppm, வால்யூம் பை வால்யூம் 32 ppm, 2000 கிலோமீட்டர் கனம். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், 2000 கிலோமீட்டர் கனம். அந்த கலவையில் இருக்கின்ற, அந்த வாயு கலவையில் இருக்கின்ற ஆகன் வாயுவின் கன அளவு என்ன என்பதுதான் கேள்வி. ஆகன் வாயுவின் கன அளவு, ஆகன் வாயுவின் கன அளவு நீங்கள் டெக்காமீட்டர் கணத்தில் வழங்க வேண்டும். டெக்காமீட்டர் கணத்தில் வழங்க வேண்டும். ஆகவே கேள்வியினுடைய சமரி வளவுதான். உங்களுக்கு ஒரு கலவை தரப்பட்டிருக்கின்றது. அந்த கலவையில் ஆகனின் அடக்கம் 32 ppm. அதை தனியே வையுங்கள். இப்போது அந்த கலவையின் கன அளவு 2000 கிலோமீட்டர் கனமாக இருந்தால் அங்கு இருக்கின்ற ஆகன் வாயுவின் அடக்கம் எத்தனை டெக்காமீட்டர் என்பதுதான் கேள்வி. ஆகன் வாயுவினது அடக்கம் எத்தனை டெக்காமீட்டர் என்பது கேள்வி. கேள்வியை புரிந்திருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். ஆமாணவர்களை, விடையை பார்ப்போம். உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு கிலோமீட்டர் 100 டெக்காமீட்டர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக அவசியம் என்றது இல்லை, ஒரு சின்ன பயிற்சி. இந்த டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர் போன்றவை அவ்வளவு அதிக அளவில் உங்களுக்கு பரீட்சையில் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. இது ஒரு கணித ரீதியான பிரசன்னமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமாணவர்கள், ஒரு கிலோமீட்டர் 100 டெக்காமீட்டர். இது இலகுவானது. மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர்.
ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர், ஒரு கிலோமீட்டர் 100 டெக்காமீட்டர், ஒரு கிலோமீட்டர் 10 ஹெக்டாமீட்டர். இது சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான். சின்ன வகுப்பில் நீங்கள் சாதாரண வகுப்புகளில் படித்திருப்பீர்கள். இப்போது ஒரு கிலோமீட்டர் கனம் அது டெக்காமீட்டர் கனத்திற்கு மாற்றப்பட வேண்டும். ஒரு கிலோமீட்டர் கனம் என்பது ஒரு கிலோமீட்டர் தர ஒரு கிலோமீட்டர் தர ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் கனம் என்பது ஒரு கிலோமீட்டர் தர ஒரு கிலோமீட்டர் தர ஒரு கிலோமீட்டர். ஆகவே 100 டெக்காமீட்டர் தர 100 டெக்காமீட்டர் தர 100 டெக்காமீட்டர். ஆகவே 16 டெக்காமீட்டர் கனம். ஒரு கிலோமீட்டர் கனம் 16 டெக்காமீட்டர் கனம் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆமாணவர்கள், இப்போது நாங்கள் பயிற்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஆகன் வாயுவின் கன அளவு என்ன? அவர்கள் எங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்கிறார்கள் மாணவர்களே. 32 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். அதாவது மில்லியனின் பகுதி. அதாவது ஒரு மில்லியன் 10⁶ நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால், கனவளவு எடுப்பீர்களாக இருந்தால், அதில் 32 ppm தான் ஆகன் வாயு இருக்கும். இந்த ppm, ppb, ppt, ppc இதெல்லாம் உங்களுக்கு இலகுவான. பார்ட்ஸ் பெர் 100, பார்ட்ஸ் பெர் 1000, pph parts per 100, ppt parts per 1000, ppm parts per million, parts per billion, ppb. இப்படி பல விடயங்கள் நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ppb parts per billion 19, ppm parts per million 16, ppt parts per 1000 13, pph parts per 100 12. இவ்வாறு பல விடயங்களை நீங்கள் கற்றிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வகையில் இது ppm parts per million. ஒரு மில்லியனில் எத்தனை பங்கு? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இலகுவான விடயம். இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை மாணவர்களே. 16 மீட்டர் கனம் அந்த வாயு கலவையில் ஆகன் வாயு 32 மீட்டர் கனம். அவ்வளவுதான். மிக சொற்பம். இந்த ppm, ppb போன்ற அலகுகள் எங்கே பாவிக்கின்றோம்? சின்னச்சரி. நீங்கள் கருதுகின்ற அந்த கரையம் சொற்ப அளவில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த அலகுகளில் நாங்கள் அவற்றின் அடக்கத்தை, அவற்றின் அமைப்பை, அவற்றின் செறிவை நாங்கள் எடுத்துரைப்போம். சொற்ப அளவில் உள்ள பொழுது மட்டும்தான் அவற்றை கூறுவோம். ppm, ppb போன்ற அலகு. இங்க பாருங்கள், 16 மீட்டர் கனம், ஒரு மில்லியன் மீட்டர் கனம் வாயு கலவையாக இருந்தால் அதில் ஆகன் 32 மீட்டர் கனம். சொற்பம், சரியான கொஞ்ச அளவு. இதை மாறி சொல்வதாக இருந்தால் 16 கிலோமீட்டர் கனம் வாயு கலவையாக இருந்தால் ஆகன் 32 கிலோமீட்டர் கனம். ரெண்டும் ஒரே அலகில் வர வேண்டும். 16 டெசிமீட்டர் கனம் வாயு கலவையாக இருந்தால் ஆகன் 32 டெசிமீட்டர் கனம். அவ்வளவுதான். இதில் கடினம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த வினாவில் பாருங்கள், 16 கிலோமீட்டர் கனம் வழி உள்ளது, வாயு கலவை உள்ளது, அதில் 32 கிலோமீட்டர் கனம் ஆகன் வாயு கட்டாயம் காணப்படும். இது தரவு. கேட்கப்பட்டது 2000 கிலோமீட்டர் கனத்தில் எவ்வளவு உள்ளது? அதற்கான விடை 32 தர 2000, அதன் கீழ் 16 கிலோமீட்டர் கனம். ஆகவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த 2000 கிலோமீட்டர் கனம் வாயு கலவையில் ஆகன் வாயு 32 தர 2000, அதன் கீழ் 16 கிலோமீட்டர் கனம் உள்ளது. ஆனா வினா என்ன? அதை டெக்காமீட்டர் கணத்தில் கேட்டுள்ளார்கள். டெசிமீட்டர் கணம் என்ன மாணவர்களே? டிஎம் வரும். இது டெக்காமீட்டர் கணம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டெக்காமீட்டர் 100 டெசிமீட்டர். ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். ஆகவே
சின்ன விளக்கம் உங்களோட ஆசிரியர் கிட்ட சொல்லுவார்கள். 10 பெருக்க வேண்டும். கரணம் 1 கிலோமீட்டர் கணம் 16 டெக்காமீட்டர் கணம். ஆகவே விடை எங்களுக்கு கிடைக்கின்றது 32 தர 2000 டெக்காமீட்டர் கணம், அதாவது 64,000 டெக்காமீட்டர் கணம். சமரி வாயு கலவையில் இருக்கின்ற ஆகன் வாயு 64,000 டெக்காமீட்டர் கணம். ஆமானவர்களே, இன்றைய பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகள், இலகுவாக விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அடுத்த வகுப்பில் சற்று கடினமான பயிற்சிகளுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். மன்னிக்க வேண்டும், கடினமானது ஒன்று இல்லை. அதிகளவான சின்ன சின்ன பயிற்சிகளை கொண்ட பெரிய பயிற்சி, அவ்வளவுதான் கூறலாம். அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இந்த இதில் காணப்படுகின்ற பயிற்சிகளை நீங்கள் செய்து, தவறுகள் இல்லாமல் செய்து, அடுத்த வகுப்பில் நீங்கள் தயாராக நிற்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.